சமுதாயம். காவல்துறையில் பணியாற்றவங்களுடைய நேரம் இது மிக அதிகமான நேரம் அவங்க பணியாற்றுறாங்க. அவங்களுடைய அந்த சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு தரப்படுறதில்ல. அதனால தான் இப்படி ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. அதை என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனா 8 மணி நேரம் பிரித்தா அவங்களுக்கு 3×8 = 24 வருது. ஒரு 8 மணி நேரமாச்சும் தூங்கணும்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரத்தில் அவன் சொந்த வேலையெல்லாம் பார்க்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், எல்லாம் இருக்குது. அவனோட சொந்த வேலை. 8 மணி நேரம் வேலை கொடுத்தா அவன் அழகாக செய்வான், ஆக்டிவாக இருப்பான், மித்த நாட்டில் இருக்கிற மாதிரி. நீங்கள் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் அவன் வேலை செய்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மக்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஷார்ட்டேஜ் இருக்குது. மக்கள் தொகை பெருகிட்டாங்க, அந்த போலீஸோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்து போட்டாங்களோ இங்கிலீஷ்காரன் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு எல்லா இடங்களையும் மக்கள் தொகை பெருகிடுச்சு, நிறைய அஃபென்ஸ் வந்துருச்சு. இதனால் இவனை 24 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறவனை ஒரு 16 மணி நேரம் டெய்லி வேலை வாங்கிட்டே இருந்தால் அவன் உழைப்பு வந்துட்டு அவனுக்கு அந்த எரிச்சலை உண்டு பண்ணுது. காசு கொடுத்தாலும் இல்லை, அவனோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவன் சோர்ந்து போகிறான். அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக 8 மணி நேரம் வேலை அவனை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் அனுப்பிட்டா அவனை போலீஸ் ஸ்டேஷனில் பொழுதனைக்கு உட்கார வச்சிருக்கல, நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறேன்னு லஞ்சம் வாங்குறான். நீங்கள் 8 மணி நேரத்தில் அனுப்பிடுங்க வீட்டுக்கு, அவன் போய் பிள்ளை பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருப்பான். அவனை ஏன் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க? 24 மணி நேரத்தில் நீங்கள் 3/4 நேரம் போலீஸில் தானே இருக்காங்க.